அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அளித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயர்றது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்கார்ந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண்ணு இருக்குன்னு எனக்கும் கண்ணு இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய என்னென்னா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இது ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, குரு பயிற்சி அப்படின்னு வரும்போது துலாத்துக்கு என்ன பெருசாக செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறீங்களா? துலாத்தினுடைய வீரியஸ்தானாதிபதியே குரு தான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். குரு நமக்கு பார்த்தா 6ஆம் வீட்டு அதிகாரி மாதிரி தெரியும். கண்ணுக்கு தெரியாமல் சேமிப்புகள் பண்ணும்போது நம்ம அறியாமலே மல்டி லெவலில் போயிடக்கூடிய அளவுக்கு பாக்கியம் கிடைக்கும். துலாத்துக்கு மாத்திரம் சிறு தொழில் முன்னிட்டு பண்ணினால அதுவே அவனை பெரிய லெவலில் செல்வந்தன் ஆக்கிடும். ஆனால் அது வரைக்கும் டாலரன்ஸ், பொறுமை இருக்கணும், அவளுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். அது இருக்காது. அதுதான் பிரச்சனை வருது. இடையிலே கழிஞ்சிடுவாங்க. இல்லைன்னா வியாபார தந்திரம் தெரியாத போய் முட்டாளாயிடுவாங்க. எப்படியோ ஒன்று இன்னொரு கை மாறிடும். இதெல்லாம் அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கிளியர் பண்ணணும். அவங்க தான் பண்ணிக்கணும். பிஸ்னஸ் மேனாக இல்லை கலை ஆற்றல் மற்றவங்களுக்காக சர்வீஸ் பண்ணுற ஆளாக இருக்குது. சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் ஓரியன்டேஷன் தான் இவாளுக்கு மெயின் பிஸ்னஸே இருக்க முடியும். ரிஷபத்துக்கும் சரி சர்வீஸ் ஓரியன்டேஷன் பேஸ்டு கலைகள், ஆர்ட்டு, சர்வீஸ் செக்டர்ஸ் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங்கு, யூனிஃபார்மு, அழகு சாதனங்கள், திங்கிற பொருள்கள், விளைபொருள்கள் அதெல்லாம் முயின்னு அவளுக்கு ரெசிபீஸு எத்தனை இருக்குது. டிசைனிங் கம்ப்யூட்டர் டிசைன் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஃபுல்லாக வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள்லாம் விருத்திக்கு எதுவுமே ரிஷபமும் துலாம் மட்டும்தான், யாரும் கிடையாது. அது கை கொள்வது என்ன? மிதுனத்தினுடைய பூர்வ புண்ணியாதிபதி துலாம். இதே துலாத்துக்கு பாக்யாதிபதி ஆறார் இல்லையா? அப்போ இந்த புதனுடைய உறவுகள் நன்றாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்னாக இருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் அதிகமாக ஈடுபடலை, மறைமுகமாக செயல்படுறாங்க. சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்கும் அவனுக்கு. ஏன்னா இந்தாட்டி காரணம் என்னென்னா அவரே தான் பண்ணுறாரு. பகவானை மகரம் கும்பம் எப்படியோ அதே மாதிரி துலாத்துக்கும் பண்ணுறார். காரணம் என்னென்னா செவ்வாய் கலத்திரம் சொல்லக்கூடியது. குருவோடு செயல்பட்டு கூட இருந்து கஷ்டமோ தான் பொறுப்பேற்றுண்டு கூடயே செயல்பட்டு துலாத்துக்கிடுறார். இவாளுக்கு எஸ்பெஷலி இந்த மார்கழி மாதம் வரும்போது லாபத்தில் உட்கார்ந்த குரு அந்த லாபாதிபதி சூரியனோட வீரியஸ்தானத்தில் செயல்படுறார். அவங்க கூட புதன் இருக்கார், பின்னாடி சக்கரன் வந்துடுவார். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னதான் அந்த பாம்பு இம்சப்படுத்தி உச்சிகத்தை பார்த்தா தனவீடை பார்த்தாலும் சர்ப்பங்கள் பயிற்சி ஆகி அதே
மாதத்தில் அக்டோபர் 31 பரீட்சையாக இருக்குது. இறங்கி வந்து மகரத்தில் ராகு வந்தாலும் கடகத்தில் கேது போனாலும் அதே சமயம் சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் அந்த வீட்டில் அந்த இதில் வரும்போது ஐப்பசி மாதம் வரும்போது செவ்வாய் சுக்கிரனும் செவ்வாய் இதிலே போது அப்புறம் புதன் எல்லாம் துலாத்தில் உட்காந்துட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய பாயம் கிடைக்கிறது. ஆனால் குருக்கு இறங்கிடுறாரு, லாபத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் அப்போ வந்த ஒரு ஏர்னிங் உலகத்தில் இவாள வலி உலகத்துக்கு புஷ் பண்ணி காமிச்சு உலகத்தில் நிப்பாட்டு வர்றாங்க. எதுவுமே தெரியாமல் எளிமையான ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் இந்த ஆற்றல் உள்ளவங்க எப்போதுமே பணம் சம்பாதிக்கிற மோட்டிவே தெரியாது. அவளுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும், அதை மாதிரி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாது. அவன் அதில் தான் மோட்டிவேஷன் இருப்பான் தவிர அது தெரியாது. அதுக்கு என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கணும், கொள்ளணும், செயல்படணுன்றது மகள் தெரியாது. நெவர் பீன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பார்க்கும்போது அதனால தான் அந்த பெரிய ப்ராப்ளம் தான் முதலீடு போடுற அளவுக்கு அவளுக்கு தைரியமும் கிடையாது. இதுதான் சரி. சர்வீஸ் பார்ட்னர்ஸாக இருப்பான்னா பின்வாங்கிடுவாங்க. இந்த பெரிய குறை சாமர்த்தியம் வரணும் பிஸ்னஸில். பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது, புத்தி ஐக்கியூ எப்போதுமே இருக்கணும், அலர்ட்னஸ் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் இதுவுமே நேரடியாக மோதக்கூடாது. இன்டைரக்டாக கைட்டு விட்டுட்டு இன்டைரக்ட் மறைமுகமாக செயல்பட்டு அந்த மாதிரி சமையலாம் ஈடுபடணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த துலாம் மகரம் கும்பம் மேலே வர முடியும். அது எந்த காலத்தில் வருது, அங்கே எழுதி வச்சுட்டானே இதெல்லாம் இருக்கும்போது. அதனால் இருந்தாலும் பகவான் கை விடுறதே இல்லை. கிருஷ்ணன் எப்பேற்பட்ட பகவானாக இருந்தாலும் அவன் கை தேர் ஓட்டுறான்னு செய்தார். முதலாளியை உட்கார மாட்டான். முதலாளியை உட்கார்ந்தாலும் பாழாயிடும். அதனால தான் சுக்கராச்சார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லட்சுமியை காப்பாற்றுறதுக்கு பகவான் தானாக ஓட்டுறான தவிர கடிவாளத்தை பிடிச்சி தான் உட்கார்ந்து அனுபவிக்க மாட்டார். சாரதியாக இருப்பான் தவிர இவரே முதலாளியை உட்காந்துக்க மாட்டார். காரணம் என்னென்னா அலர்ட்னஸ்ஸாக இருக்கணும் எப்போதுமே. அவ்வளோ தவிர மற்றவங்கள வச்சு அனுபவிக்கிற வேலை வாங்கணும், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்களோட வாழணும். அந்த எண்ணத்தில் தான் கோஆர்டினேஷன், இந்த கூட்டு ஜாயின் வெஞ்சர் கூட்டு தொழில் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி சம்பாதிச்சா கூட ஒரு வித்ட்ரா பண்ணுச்சு. கொஞ்ச நாள் வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. சைட் பிஸ்னஸ் பண்ணி வேறு ஏதாவது கொண்டு மேலே மேலே கொண்டு போனால் ஐயோ கவனிக்க ஆள் இல்லை, எங்களால் முடியாது, போதும் அப்படின்னு பாதியிலே கைவிடுவாங்க. அதுதான் வாரிசுகள் தொடர்ந்தால் ஃபாலோ பண்ணிக்கணும். அல்லது அந்த பார்ட்னர்ஸ் கலத்தரம் சொல்லக்கூடியது செவ்வாய் வாழ்க்கலாம். செவ்வாயால் கலத்தறதுனால இந்த அதிகமாக சுக்குருவோடு செயல்படுறதால அந்த குரு தான் எல்லோரும் கொடுத்தாகணும். 10ஆம் வீட்டில் உட்கார்ந்த குரு கொடுத்துட்டே இருப்பார். இந்த செவ்வாய் கூட உட்கார்ந்துருக்குது ஒரு 6 மாத காலம் பிறகு செவ்வாயோட குருக்கு அறையணுன்னு 11ஆம் வீட்டில் குரு வந்த உடனே இன்னும் விருத்தியாகும். ஏன்னா சர்மம் மேலே போயிடுறது, கேது மேலே போயிடுறாரு. செவ்வாயோட தொல்லை போய்டும். செவ்வாய் யார் உங்களுக்கு? தனாதிபதி, குடும்பாதிபதி, கடத்தராதிபதி. போதும். குருவினுடைய சார்பாக செவ்வாயை செயல் பண்ணி எல்லாம் கொண்டுறார். களத்திரம் சக்கரனுக்கு வேண்டியவர், குருக்கு வேண்டியவர் அந்த செவ்வாய். சுக்கரனுக்கு வேண்டியவர். அதே சுக்கரன் தான் செவ்வாய்க்கு பூர்வ புண்ணியாதி ஆறாரு, தனாதிபதி ஆறாரு விச்சிகத்துக்கு. அதே சுக்கரன் தான் அந்த பக்கத்து வரும்போது அந்த செவ்வாய் களத்திரம் ஆறாரு. அதனால் இன்டிமேசி பிட்வீன் செவ்வாய் குக்கரன் அந்த நெருக்கம். அதனால் இந்தாட்டி 100க்கு 100 மடங்கு 100க்கு 99.99 அது மேலே அதுக்கு அதிகாரம் கிடையாது. இவங்க வாழ்க்கையில் புஷ் பண்ணி கீழே இது கொடுத்து மேலே கொண்டு பாட்டிச்சிடுவாங்க, டாப் லெவலில் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் துலாத்துக்கு எப்போதுமே அவங்களுடைய பேக்கப்பு அவங்க தான் காரணம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எல்லா ஃபிஸ்கல் அன்சர்ட்டி எடுக்கணும். அதை விட்டுட்டு எப்போ எடுக்கணும், எப்படி சமாளிக்கணுன்றது அந்த நேரத்தில் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இப்போ ஒர்க் பண்ணும். ஆனால் களத்தில் செவ்வாய் அந்தளவு ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு.
குரு இன்டிமேசி ஆஃப் குருவுக்கு போய் எந்த அளவு பண்ணுறாரு. வக்கரமானாலும் குருவும் வக்கரமான இவரும் வக்கரமாகிறார். குருவை முதல்ல அனுப்பிச்சிட்டு அப்புறம் பின்னாடி வக்கர நிவர்த்தி ஆவார். சரியே இருக்குது. அது பிறகு குரு கீழே இறங்கினோடனே ஒரு மாதம் கழித்து கீழே சிம்மத்தோட ஜாயின் பண்ணுவார். அப்புறம் உட்காந்துட்டு பிரமாதமாக உட்காந்து செயல்பட்டு வக்கர காலத்தில் மேலே அதிசாரத்தை போல திருப்பி ரிவர்ஸ் வரத்துக்கு அதுக்கு பிறகு கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் நான் வரல, மார்கழி மாதத்தில் வக்கரம் ஆகிடுறாரு. அப்போ மேலே திருப்பி ரிவர்ஸ் மேலே வரணும் இல்லை, அதுக்காக அப்போவும் தானும் உடனே அவரும் வக்கரம் ஆகிறார். என்ன ஒரு முதலாளி விசுவாசமான ஒரு தொழிலாளி யாருன்னா செவ்வாய் தான். குருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதே செவ்வாய் தான் இவளுக்கு கலத்திரம். துலாத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது, குருவனுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது யாரும் பாகுபாடின்றி எல்லாரும் நன்னா இருக்கணும், உயர்த்தணும். கன்சியூமர்ஸ் நன்னா இருந்தால் தான் அவன் வியாபாரம் பண்ண முடியும், நல்ல பொருள் கொடுக்க முடியும். அவனும் நிறைவாக இருப்பான். அவன் மொத்தம் நன்னா இருக்கணும். கன்சியூமர் இப்படி ஒழிட்டன் போனான்னா அவன் பணக்காரன் வந்து யாருக்கு பிரயோஜனம்? பிஸ்னஸ்மேன். அதனால் இந்த விசுவாசமான ஒரு ஆட்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கணுன்றது எல்லா விதத்துலேயும் தான் பேர். போகபாக்கியம் அனுபவிக்கிறதுனால வாழ்க்கை அனுபவிக்க நட்டம் இல்லை. போகபாய்க்கு காரணமாக இருக்க யார் காரணமாக இருந்தாலும் அவன் குடும்பத்தை இல்லறமாக நல்லறமாக பேணி இந்த தொழில் துறை எல்லாத்திலும் நல்ல ஒரு பெரிய ஈடுபாடோட மக்கள் ஈர்ப்போடு செய்யக்கூடிய அமைப்பு சுக்கிராச்சாரியம் மட்டும்தான் உண்டு. சுக்கிரன் செவ்வாய் அதுதான் துலாம், அதுதான் அது மேஷம். இதெல்லாம் இருக்கும்போது இந்த நிலைவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய யார் காரணமாக இருந்தாலும் புதனுடைய என்ன செய்யணும் போகாது. புதன் அவர் தான் பாக்கியம் நிறைய கொடுக்க போகிறாரு. அந்த கழகத்தில் உட்காரும் போது கூட குரு சனீஸ்வரன் காலில் வந்துடுவார். அப்புறம் ஆயுளத்தில் வந்துடுறார், புதன் காலில் வந்துடுறார். பாருங்கள், புதன் சனி. அதனால் இது உங்களுக்கு ஃபேவராக எல்லாமே நவகிரகங்கள் சொல்லக்கூடிய சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 5, 9, 7, 1 சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் அவங்களும் விடாமுடியா அதில் வேறு வக்கரமாக சனீஸ்வரன் தவிர யாரும் வக்கரமாக மாட்டாங்க. பிரமாதமாக இருக்குது. குருவோட வக்கரமாக செவ்வாய் மறுபடியும் வக்கரமான குரு தான் வக்கரம் முடிஞ்சு அப்புறம் குரு வக்கரம் முடியும் கடகத்துக்கு வந்தவுடனே. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுறது. முன்ன மாதிரி வந்த மாதக்கணக்காக வக்கரமாகிறது அதெல்லாம் கிடையாது. சனீஸ்வரன் மாதிரி வக்கரமாகி உடனே 2 மாதத்துக்குள்ளே உடனே வந்துடுறாரு பாருங்க. ஆக எல்லா விஷயத்துலையும் ஏற்றமாக இருக்கும். சறுக்கு கீழே ரிவர்ஸ் இறங்கி சரிக்கு கீழே வேறுறது கிடையாது, மேலே தான் இருக்கும். அதனால் குடும்பத்திலையும் சரி, வெளியோட்டாலும் சரி, தொழிலையும் சரி, பணிகளையும் சரி ஒரு குறைவும் இல்லை. நிறைவான வாழ்க்கை அமைப்பை கொடுத்துருக்கு சொல்ல அண்ணா அனுபவிக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களே, அருமையான குரு பெயர்ச்சி. எப்பொழுதும் வழக்கத்தில் இருக்கிற குரு இனிமேல் வரப்போகிறதுலாம் அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த குரு பெயர்ச்சி இப்படி தான் இருக்கும். சர்ப்பங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு தோஷம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சந்திரன் வெளில வந்துட்டார், உத்தரத்தில் இருக்கார். சர்ப்ப வளைவுன்றது பொறுத்த வரைக்கும் அங்கேயே ஆப்படிச்சிட்டாரு. பயங்கரமான சாக்ரிஃபைஸ் பண்ண கொஞ்சம் வரம் பூரா மீறினா அமுக்கு. யார் அமுக்கிறது? செவ்வாய் சனி தான் அடி வாங்கிறதுங்க. அவங்க தான் வேலை செய்யணும் டூல்ஸு. அதை டூல்ஸு உடச்சிட்டான்னா எப்படி சார் இது பண்ண இல்லையா, என்ன பிரயோஜனம்? அதனால தான் இதுக்கு சொல்லலாம் செவ்வாய் விருச்சிகத்துக்கு. எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கும்போது சரியான பாதையில் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று லூப் ஹோல் கிடைக்கிறது அவங்களுக்கு அமுக்கிறதுக்கு. அதுதான் சந்திரனை பிடிச்சா தெரியும். மூளை சந்திரனுக்கு எப்போதுமே உண்டு இல்லை. செவ்வாய் சந்திரன் இன்டிமேசி ஜாஸ்தி. சந்திரன் தனக்கு தன்ன மாதிரி சொல்லும்போது அது தன்ன மாதிரி செவ்வாய் ஃபாலோ பண்ணணும்னா மேலே வந்துடலாம். சந்திரனுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இந்த குரு அவ சம்மந்தப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்க, இது உள்ளதும் போய் நிற்பார் செவ்வாய். நான் என்ன பண்ணுறது? குரு வேண்டியவர் தானே செவ்வாய்க்கு, சந்திரனுக்கு வேண்டியவர் தானே. ஏன் அப்படி இருக்குது? இதை பாருங்கள், விச்சிகத்தினுடைய பாக்கியத்தில் செவ்வாய், அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய கடகத்தில் உட்காந்து செவ்வாய் குரு வந்துட்டார்னா இவர் பூர்வ புண்ணியாதை எழுதுறார் விச்சிகம். 2 பேரும் இன்டிமேசி பாருங்கள். அங்கே பார்வை கிடைக்கும். வேறு
குருவுடைய பஞ்சாது பார்வை விச்சிகத்துக்கு கிடைக்கிறது இல்லை, தோஷம் போயிடுறது. பாக்கியம் அதே மாதிரி விச்சிகத்துக்கு மீனத்தினுடைய சனீஸ்வரனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லையா, அதுவும் தோஷம் போயிடுறது. வீரஸ்தானாபதி சனீஸ்வரன், சுகஸ்தானம் சனீஸ்வரன், தோஷம் போயிடுறதா இல்லையா, பூர்வ போடு 3-4 தோஷம் போயிடுறது. அதே குரு ஜென்மத்தை பார்க்குறார், விச்சிகத்து தோஷம் போயிடுறது. இப்படி செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறது அவரே. சுக்கராச்சாரியர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காடா இதில். செவ்வாய் வாலண்டியராக சர்வீஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறார். குருவோட இன்டிமேசி, பூர்வ புண்ணியாதி குரு, அதே தனாதிபதி குரு, அவை கூடயே இருந்து அனுகூர்த்தி பண்ணுறதால பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. சர்ப்பங்கள் விச்சிகத்து ஒரு கை பார்க்க தான் செய்யும். அது ஏன்னு கேட்காதீங்க. எப்போதுமே வேண்டியவனாக இருந்தால் கூட சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி பார்க்காம கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். உரசிட்டாருன்னா அவன் மேலே ஆத்திரம் வந்துடும். இதால் என்ன புத்தி கிதி கிடையாதா, இவனோட என்ன ஒரு தேசிப்பே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போடுவாங்க. கவுர ஸ்டேட்டஸ் அவன் பொசிஷன் ஸ்டேட்டஸில் பார்ப்பான். இல்லை இதால் வச்சு ஆபத்தின்மே கைட்டு விட்டுடலான்னு விட்டுருவான். ஸோ பிஸ்னஸுக்கு ஏற்ப இல்லாத ஒரு ஆள்னா செவ்வாய் தான். டைம் எலிமெண்ட் பார்க்க மாட்டான். எப்படி நேரத்துக்கு திடீர்னு புத்தி மாறிடும். அரணை பார்த்து அரணை புத்தி மாறிடும். அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவான். வருத்தப்பட்டாலும் போனது தானே. அந்த குறைபாடு செவ்வாய்கிட்ட இருக்குது. ரொம்ப ஆபத்து அது. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். மாற்ற மாட்டாங்க. அவர் கண்ட்ரோல் இல்லாத போய்டுறது. டெம்பரமெண்டல், அன்கண்ட்ரோலபிள். ஸோ செவ்வாயினுடைய அமைப்பில் பார்க்கும்போது குஷி ஓவராக தான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் ஆகிடுவார். துக்கம் வரும்போது ஓவராக டவுன் ட்ராடனாக போயிடுவார். இது ரெண்டுமே ஆபத்து இல்லை. வொலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, வொலாட்டிலிட்டி. ஸோ அதனால் இதெல்லாம் செவ்வாயினுடைய இயற்கை. ஏன்னா அவர் தான் சுவைகளுக்கு காரணம், அத்தனை சுவைகளுக்கு காரணம். குரு பிரமாதம். இந்த ஒரு வருஷக்கு குரு பேச்சினால் அதிக லாபம் அடைய போகுதுன்னா விச்சிகன்னா கூடையே இருக்கார். விட்டது பிடி தொட்டது பிடின்னு சொல்கிற மாதிரி கூடயே இருக்கார். பரவாயில்ல, நானும் கஷ்டம், அவருக்காக கஷ்டப்படலாம் வக்கரமாக்கிறார். ஆக்சுவலி அவர் குரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஃபஸ்ட்டு போய் குரு கடவுள் உட்கார்ந்த உடனே செவ்வாய் வரல. புதன் சுக்கரன் பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு சூரியன்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக முதலே மீட்டிங் போட்டுருது தினத்தில் சுக்கராச்சாரியர் புதனெல்லாம். அப்புறம் தான் மெதுவாக ஒருத்தர வந்தார். அப்புறம் செவ்வாய் குரு உட்காந்து நம்ம ஜாலியாக ரொம்ப 6 மாதம் செவ்வாய் குரு நான் பராக்கிரம யோகம் பேர், பராக்கிரம யோகம். அந்த மாதிரி யோகம்லாம் கிடைச்சிருக்கு. விறுன்னு ஒரு எந்த வித எதிர்ப்பு இன்றி மேலே வந்துட்டே இருப்பீங்க. அது உண்டான டயத்துக்கு அந்த டீம் ஒர்க்கு அவங்களே அது டைம் செட் ஆகி அதுவே மேலே வந்துடும். பிரமாதம் போகக்கூடிய பாக்கியம். குரு பயிற்சி ஆனால் ஒரு 6 மாதத்தில் உங்கள் பொசிஷன்லேருந்து எல்லாம் மாறி நிற்கும். இது கீழே இறங்குற பொசிஷன் இல்லை, மேலே பொசிஷன், மேலே போகக்கூடிய பொசிஷன். மேலே போகிற பொசிஷன்னா யாரும் அடிச்சுக்காதீங்க. வாழ்க்கை தரம் உயர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க. அப்படி காலை தூக்கி விட்டுப்பீங்க. இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செயல்படுத்துவீங்க. நல்லதே நினைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செயலில் காட்டி முடிச்சிருவீங்க. அப்படின்னா அதுக்குள்ளே அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். நல்லதே நினைங்க. ஏன்னு கேட்குறீங்கன்னா விச்சிகத்தினுடைய லாபாதிபதியே புதன் தான். அட்டமாதிபதி சொன்னால் கூட லாபாதிபதி புதன். இந்த குருக்கு எப்படியோ அதே மாதிரி எப்போதுமே செவ்வாய் வச்சு ஏன் அட்டமாதி காட்டுறேன்னா அவன் லாபாதி எசகு பண்ணும்போது புத்தியை பயன்படுத்திட்டு அதை கூட சூப்பர் ப்ராடக்ட்ஸ் அது மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை. அது ப்ராடக்ட் விற்கலை, சரியாகலை, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அது இது சூப்பராக மார்க்கெட் இது போகிறது. இது பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். வலையும் சாதாரண ஆவரேஜ் இந்த லெவல் தான். அப்படி புஷ் பண்ணி அந்த சொல்லி தலை கட்டி விட்டுருவான் பிஸ்னஸ் மேனுக்கு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இல்லை. அந்த ஆல்டர்னேட்டிவை அதை விட சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் ஜாஸ்தி இப்போ இருக்குது. ஆர்டர் நிறைய கிடைக்கிது. அதனால் இதுதான் பார்ப்போம். நல்லா இருக்குது. இதுதான் டிமாண்ட் இப்போ.
அது சரக்கு வரல, இன்னும் வந்தவொடனே அவன் சொல்கிறான் உங்களுக்கு இதை வாங்கி பாருங்கள், அது வரைக்கும் யூஸ் பண்ணி அது சொல்லி தலை கட்டுறோம். பிஸ்னஸ் மேன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பேசணும், நீ பேசணும், கொள்ளணும், செயல்பட. மார்க்கெட்டிங் ட்ரெண்டு இப்படி போகும். ஷேர் மார்க்கெட்டில் அப்படி தானே பண்ணுறாங்க. ட்ரெண்டு எவ்ரிதிங் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸுக்கு மைண்டு எப்போ அலர்ட்னஸ் ஷார்ப்பாக இருக்கணும். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கணும், சாதகமாக பயன்படுத்தணும். அலர்ட்னஸ் எப்போதும் இருக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. டைம் எலிமெண்ட்டுன்றது எப்படி வேணால் மாறும். அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் புத்தி மைண்ட் எப்போதுமே இருக்கணும். எதுவுமே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துப்பா, நஷ்டமே அடைய மாட்டான். நஷ்டத்தையே லாபமாக்கக்கூடிய அமைப்பில் கொண்டு வருவாங்க. அதனால் லைஃப் வியாபாரம் மாதிரி ஆகிடுமேனா கிடையாது. லைஃபே வியாபாரம் மாதிரி தான். அது வியாபாரம் நினைக்காதீங்கன்ற. உனக்கு ஃபேவரபுளாக ஒய்ஃப் இருக்கணும், ஃபேவரபுள் அவளுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னா அது தகுந்த ட்ராமா தான் ஆக்ட் பண்ணணும். 2 பேரும் வழிஞ்சிட்டிங்கன்னா தெருவில் போயிடும் குடும்பம், இன்னொருத்தர் கை போயிடும் சுத்தெல்லாம். எப்படி இருப்பார்? அதனால் இந்த டெக்னிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவன் தான் பிஸ்னஸ் மேன். லைஃப்பில் பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் இருக்கணும். சில விஷயங்களில் அப்படியே இருந்துட்டேன்னா முட்டை கெட்டிக்காரத்தன சாமரியத்தனோட செயல்பாட்டு தான் வரும் தவிர கோட் அவுட் அப்புறம் சாமர்த்தியம் நடக்கிற அர்த்தம் இல்லை எதுவுமே. அதனால் இந்த விச்சிகத்தினுடைய இது லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி சொல்லக்கூடிய புதன் அவராக அஷ்டமாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு மெயின் கூட எந்த அளவுக்கு உண்டோ ஹெல்ப் பண்ணுறாரு. அதிகபட்சம் பார்த்தோன்னா குரு மேக்ஸிமம் பூர்வ புண்ணாதி குரு தனாதி குருனுடைய அமைப்பு பாக்கியத்தில் போகிறதுனால ஜென்மத்தில் கிடையாது. ராசியில் பார்க்குறார் 6 மாதம் திறந்து பார்த்துட்டு இருப்பார். வேறு என்ன வேணும்? செவ்வாயும் குழுவுக்கு வந்துருக்கார். நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் மழை வரும். திரும்பி பார்க்கறதுக்குள்ளே டேமேஜ் ஆன வேர்ல்டு லெவலில் அந்த ஊரெல்லாம் பிரகாசிக்கும். அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. ஏன்னா நம்மளுடைய இதை பயன்படுத்தின்னு அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க. அப்படிதான் அர்த்தம். நம்ம இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய ஃபீல்டு வரும். இப்போ இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியெல்லாம் இங்கே டெவலப் பண்ணால் தான் அங்கே போக முடியும். அவனுக்கு எதுக்கு பணம் டெவலப் பண்ண முடியாது? இங்கேருந்து வாங்கிப்பாங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் இங்கேருந்து இங்கே ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட்டிங் தெரியுது. வெளிநாட்டுக்கு அன்னி செலாவணி. அப்போ நம்மக்கிட்ட சின்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் பெரிய லெவல் ஆனால் தானே அனுப்ப முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நிறைய வரணும்னா அதிகமாக போட்டு முதலீடு பண்ணி சம்பாதிச்சு கொடுக்கணும்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும். அதெல்லாம் வரும்போது நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கை கொடுக்கும். அந்த நேரத்தில் கை கொடுக்கணும் இல்லையா? அவ்வளோ ரூபா முதல்ல போடணும், அவளுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும், சப்சிடரி கம்பெனி பண்ணணும், அதை ஆல்டர் செய்யணும், அரசாங்கம் ஒத்துழைக்கணும். இதெல்லாம் உழைக்கக்கூடிய பகுதி நிறைய கிடைக்கிறது இல்லையா? செவ்வாய் உழைக்க தயாராக இருக்காங்க. முதல் யார் போடுறது? அதே குருவே போடுறாரு. குருவே ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே வக்கரமானால் கூட குரு அதிசாரத்தில் போன கூட செவ்வாய் கூடையே இருக்கார். அதனால் விச்சிகத்துக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பில் பெரிய லெவல் வாழ்கிறது. 4 பேரை பணக்காரனாக்கிட்டு அதை பிரீமியம் இண்டஸ்ட்ரியல் ஆக்கிட்டு தானும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார். தன்னை சார்ந்தவங்கள இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆக்கிட்டு தானும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிடுவார். இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு இருக்குது வித்தியாசம். திருப்பி பழையபடியே வேலைக்காரன் ஆகிறதுக்கு அவர் கூச்சப்படுறதே கிடையாது. தானாக கீழே இறங்கி லெவலு திடீர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்லை. லேபராக இருந்து புஷ்ஷிலேருந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ஆகிறது தானாக இறக்கி வந்தால் கூட அது மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். அதுதான் விச்சிகத்தினுடைய பெரிய அமைப்பு. இத்தனை விஷயங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பிரிவினை இருக்கும். அதெல்லாம் எப்படி சாமர்த்தியம் பண்ணுறான்னு தெரியாது. குரு கடாட்சம் இருந்தாலே போதும் இல்லையா? ஆமாம். அதனால் தனக்கு ஏற்ற மாதிரி சொன்ன மாதிரி எந்த வித காரியங்களை பண்ணினாலும் குடும்பம் மறுபடியும் விருத்திக்கு வரும். குழந்தை குட்டிகள் விருத்திக்கு வரும். அல்லோ அங்கேயோ இங்கேயோ அலைஞ்சின்றதெல்லாம் ஒன்றா சேரும். கருத்து வேற்றுமையில மாறி போய் யூனிஃபார்ம் ப்ரொசீஜரில் வரப்போம். ஆயுஷ் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும், டிசபிலிட்டி நல்லா இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒரு தொழில் இருக்குது இல்லையா? செவ்வாயினுடைய குறி அது அழகாக அருமையாக மாறிடும். ரசனை அந்த ரசனையோடு வாழ்க்கையில் மாறும். இதெல்லாம் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மாற்றங்களை இந்த விச்சிகத்தார்
விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கும். அது எல்லாம் உங்கள் நன்மைக்கு சந்தோஷமாக அனுபவிச்சு வாழ்க்கையில் இந்த குருவினுடைய பேச்சை முழுக்க அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.